மிழி தமிழ் சேனலில் இன்று நாம் காண இருப்பது 1970-80களில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி போன்ற மொழிகளில் 300க்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்து புகழ்பெற்ற திருமதி ஸ்ரீபிரியா ராஜ்குமார் அவர்களை பற்றித்தான். திரைப்பட நடிகை, தயாரிப்பாளர், இயக்குனர், வாய்ஸ் ஆர்டிஸ்ட், பாடகி, சின்னத்திரை நடிகை, அரசியல் பிரமுகர் என பன்முகத்தன்மை கொண்ட இவர் 1974ஆம் ஆண்டு திரு பி. மாதவன் அவர்களின் இயக்கத்தில் உருவான முருகன் காட்டிய வழி எனும் திரைப்படத்தில் அறிமுகமானார். கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜயகுமார், சிவகுமார், ஸ்ரீகாந்த், சிவாஜி கணேசன், ஜெய்சங்கர் உள்ளிட்ட ஏராளமான முன்னணி கதாநாயகர்களுடன் ஜோடியாக இவர் நடித்துள்ளார். 1977இல் அவள் அப்படித்தான் திரைப்படத்தில் சிறப்பாக நடித்ததற்காய் சிறந்த நடிகைக்கான விருதை தமிழக அரசிடமிருந்து பெற்றுள்ளார். 28 திரைப்படங்களில் ரஜினி அவர்களுடனும் 30க்கும் அதிகமான திரைப்படங்களில் கமல் அவர்களுடனும் ஜோடியாக நடித்துள்ளார். இளமை ஊஞ்சலாடுகிறது, சிம்லா ஸ்பெஷல், அவள் ஒரு தொடர்கதை, நட்சத்திரம், பாலூட்டி வளர்த்த கிளி, நீயா, ஆட்டுக்கார அலமேலு, பாட்டும் பரதமும், திரிசூலம், பாலாபிஷேகம், பைரவி, அன்னையோர் ஆலயம், ராம் லக்ஷ்மண் உள்ளிட்ட ஏராளமான தமிழ் திரைப்படங்களில் நடித்துள்ளார். கன்னடம், மலையாளம், தெலுங்கு போன்ற மொழிகளில் சில திரைப்படங்களில் நடித்துள்ளார். ஒரு ஹிந்தி திரைப்படத்திலும் நடித்துள்ளார். இவர் 4 தமிழ் திரைப்படங்களையும் 2 தெலுங்கு திரைப்படங்களையும் ஒரு கன்னட திரைப்படத்தையும் இயக்கியுள்ளார். 1979இல் நீயா திரைப்படத்தையும் 1980இல் நட்சத்திரம் திரைப்படத்தையும் 2015இல் பாபநாசம் திரைப்படத்தையும் தயாரித்துள்ளார். நடிகைகள் கீதா, ராதா, ஹீரா, சசிகலா, ஜெயசுதா போன்றோருக்கு சில திரைப்படங்களில் பின்னணி குரல் கொடுத்துள்ளார். மாலினி 22, பாளையங்கோட்டை, கர்டனா போன்ற திரைப்படங்களில் கார்த்திக் அவர்களுடன் இணைந்து பாடியுள்ளார். தொலைக்காட்சி தொடர்களான விடுதலை, மறக்க முடியுமா, விக்ரமாதித்தன், இம்சை அரசிகள், ஆனந்தம், சின்ன பாப்பா பெரிய பாப்பா சீசன் 1 and 2 போன்ற தொடர்களில் நடித்து புகழ் பெற்றவர். அத்துடன் விடுதலை போன்ற தொடர்களை இயக்கியும் உள்ளார். இது தவிர நேஷனல் அவார்ட்ஸ் கமிட்டியில் நடுவராகவும் ஸ்டேட் அவார்ட்ஸ் கமிட்டியில் உறுப்பினராகவும் இருந்திருக்கிறார். அத்துடன் திரு கமல்ஹாசன் அவர்கள் தொடங்கிய மக்கள் நீதி மய்யம் கட்சியின் கோர் கமிட்டி மெம்பராகவும் இருந்தவர். சென்னையில் பிறந்த இவர் சர்ச் பார்க் கான்வென்ட் ஸ்கூலில் படித்தார். சிறு வயதிலேயே முறையாக நடனம் கற்றுக்கொண்டவர். இவர் பிரபல திரைப்பட நடிகை லதா அவர்களின் இளைய சகோதரரும் தயாரிப்பாளர், திரைப்பட நடிகருமான திரு ராஜ்குமார் அவர்களை 1988ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மகள் ஸ்னேகாவின் திருமணம் சில ஆண்டுகளுக்கு முன்பு முடிந்தது.